எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இன்னைக்கு இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா, ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷனில் வந்து லிக்விட் ஃபில் இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எந்த லோகோவானாலும் சரி, இல்லை எந்த ஒரு பிஎன்ஜி ஃபைலாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து இந்த எஃபெக்ட் கட்டாயமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் இதில் வந்து நிறையா எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஒரே ஒரு எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எஃபெக்ட் பேர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட்டு. அது ஈஸியாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து டர்புலண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், சாரி ஃபார் தட். அந்த எஃபெக்ட் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த எஃபெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணல. அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணோம்னா இது மாதிரி அவசரமான ஒரு வீடியோ இருக்கும். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல் ஒரு புது காம்போசிஷன் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து லிக்விட் லிக்விட் மெயின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு புது காம்போசிஷனு. இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன். 1920x1080 25 பிக்சல்ஸ் பர் ஃப்ரேமு. அப்புறம் வந்து ஒரு 10 செகண்ட் கிளிப் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது வரைக்கும் ஒரு நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டுட்டேன், ஒரு 10-15 டுட்டோரியல்ஸ் போட்டுட்டேன். எல்லாத்துலேயும் வந்து நான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் காம்ப்ளெக்சிட்டியை பில்ட் பண்ணிட்டு வரேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் எஃபெக்ட்டு. நீங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து காட்டன் அப்படின்னு ஒரு காட்டன் பட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து LIQUI, ஒரு நிமிஷம், LIQUI லிக்விட் BUTT. என்ன நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன், எதுவும் வரலான்னு பார்க்குறீங்களா? அது வர ஒன்றும் இல்லை. கலர் வந்து நான் பிளாக்கில் கொடுத்துருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் இதை வந்து பேன் விண்டோவில் போய் இதை சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டால் இந்த எஃபெக்ட் எப்படி வருதுன்றது உங்களுக்கும் நல்லா தெரியும். இவ்வளோ தான். இதை அலைன் கூட பண்ணிக்கலாம் சென்டரில், அலைன் டூலில். இது வந்து பேசிக்காக லிக்விட் பட்டராகவே இருக்கட்டும், தட் இஸ் ஆல்சோ ஃபைன். லிக்விட் ஃபில்லுன்னு தான் வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், லிக்விட் ஃபில்லுன்னு தான் வச்சுருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இது லிக்விட் பட்டர்னு கூட இருக்கட்டும். எந்த டெக்ஸ்ட் வேணும்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் இன்னொன்று இருக்குது, இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு சாலிடு, இதுக்கு வந்து ஒரு ஃபில்லுன்னு வச்சுக்கோங்க. ஃபில்லுன்னே இருக்கட்டும். இப்போ வந்து இதை வந்து இந்த லிக்விட் பட்டர் இருக்குல்ல, இந்த லிக்விட் பட்டரை வந்து ஒரு ப்ரீ காம்ப் பண்ணிடுங்க. ஏன்னா வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டுன்னா அப்படி ப்ளேஸ் டெக்ஸ்ட் ஹோல்டர்னு கூட வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் ஹோல்டர் இது வந்து நீங்கள் சும்மா இந்த காம்போசிஷனில் போய் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒன்று சேஞ்ச் பண்ணால் போதும். வேண்டாம், இந்த ஃபில் கூட வேண்டாம். இது இன்னும் அதோட சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ரெக்டாங்கிள் எப்படி அப்படின்னா, நல்லா ஒரு பெரிய ரெக்டாங்கிளாக, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகேங்களா, இது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா கூட இதை டபுள் கிளிக் பண்ணால் கூட போதும். இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்துடும். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்க்ரீனை விட்டு ஷிஃப்ட் வச்சுக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ரீநேம் வேவ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு அனிமேஷன். இதுக்கு வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொசிஷன் வந்துடும். ஒரு கீ ஃப்ரேம் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3 செகண்ட்ஸுக்கு போய்க்கலாம். 3 செகண்ட்ஸுக்கு போயிட்டு இதை வந்து நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம், ஆர்டினரி ட்ரான்சிஷன். ஓகேங்களா, அவ்வளோதான். இதை வந்து ஒரு செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மூத் அனிமேஷனுக்கு. ஸோ ஒரு சின்ன சாம்பிள் எப்படின்னா, இது அப்படியே வந்து மேலே வருது. இதுதான் வந்து இந்த எஃபெக்ட்டு. இப்போ வந்து இந்த எஃபெக்ட் இருக்குது இல்லைங்க, இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு
எஃபெக்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூல் பேர் வந்து எஃபெக்ட்ஸ் கன்சோல். இந்த எஃபெக்ட்ஸ் கன்சோலை உங்களுக்கு யூஸ் பண்ணோம்னா இது ஒரு ஃப்ரீ பிளகின் வீடியோ கோபைலட்டில் கொடுத்துருக்காங்க. லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய ஒர்க் ஃப்ளோவை ரொம்ப ஈஸியாகுது. ஏன்னா நான் என்னோடய எஃபெக்ட் பேர் தெரிஞ்சால் போதும். நான் இதில் வந்து டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்ன்னு இருக்குது. இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இந்த டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து அது வந்து ஒரு வேவ் அனிமேஷன் அது கொடுக்கும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரேண்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன், ரொம்ப சின்ன எக்ஸ்ப்ரெஷன் தான். இந்த டிஸ்பிளேஸ் இருக்குல்ல, இங்கே ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேஸ் வரும். டைம் ஸ்டார் 500 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 500 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 500 வேணால் ஒரு 200 ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்படி கூட பண்ண வேணாம். இது கூட கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம எவல்யூஷனை பண்ணிக்கலாம், அதுதான் பெட்டர். கொடுத்துட்டா இது வந்து டைம் ஸ்டார் 500. உங்களுக்கு இது தெரியலன்னா நான் கொஞ்சம் நோத்திக்கிறேன். டைம் ஸ்டார் 500 இதுதான் வந்து கரெக்ட். இது நல்லாயிருக்கு. நம்ம அதை அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்பிளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ராப்பர்ட்டியை. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஹோல்டர் இருக்குல்ல, இங்கே போயிட்டு ட்ராக் மாட்டர்னு இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ட்ராக் மாட் தெரியலன்னா இந்த பர்டிகுலர் ஐகான் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இதை வந்து ஆல்ஃபா மேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் எஃபெக்டே முடிஞ்சிடுச்சு. இது வந்து 2-3 வாட்டி நான் காப்பி பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதை ரெண்டையும் வந்து ரீநேம் இல்லை, இதை வந்து ப்ரீ காம்ப் பண்ணிக்கலாம், ஏன்னா ஈஸியாக இருக்கும். ப்ரீ காம்பு மூவ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருங்க. இது வந்து கலர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஃபில் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஃபில் வந்து ரெட்டு. நம்ம வந்து நான் வந்து என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாங்க, வாட்டர் வந்து ப்ளூ, ஸோ அதை ப்ளூ கலரே பண்ணலாம். கொஞ்சம் இவ்வளோ தான் வேணாம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கலர் ப்ளூ. இதை வந்து Ctrl D கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இதை வந்து ரீநேம் கலர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதை வந்து இங்கே வரும்போது வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் இதை வந்து டிஸ்பிளேஸ்னா இது ஒரு கலர் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வேறு கலர் தெளிவாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட்டர். ஓகே, இது வந்து ரொம்ப நேரம் எடுக்குது, அதனால் உள்ள வந்து இதில் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் உள்ள எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கீ ஃப்ரேம் வேண்டாம். ஓகே, நீங்கள் இதை ப்ரீ காம்போட ஒரு பெரிய அட்வான்டேஜாக அதாங்க. இப்போ வந்துச்சுன்னா ஓகே ஓகே ஓகே, இது வந்து இங்கே வரும்போதே வந்து கொஞ்சம் இதுதான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ப்ராபபிளி. இவ்வளோ ஆஃப் செட் பண்ணால் போதும் இந்த லேயரை. ரொம்ப ஸ்லோவாக இருக்குல்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதுதான் பிரச்சனை.
ஓகே. ஓகே. எனக்கு கலர்ஸ் நல்லா தெரிஞ்சா தான் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம முன்னாடி இருக்கிற கேப்ப கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு வேற டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இத ஒரு கண்ட்ரோல் டி குடுத்துட்டு, இதுக்கு ஒரு கலர் வந்து ஒரு எல்லோ குடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலர் தோணுதோ குடுக்குங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எத்தன வாட்டி குடுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை வராது. ஸோ அவ்வளோதான். இப்ப வந்து நீங்க வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணி கண்ட்ரோல் டி குடுப்போம். திருப்பியும் கொஞ்சம் தூரம் ஃப்ரேம விட்டு வெளிய போயிட்டு, இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஒரு பிங்க் குடுத்துக்கலாமா? லைட் பிங்க். ஓகே, குட். அவ்வளோதாங்க இந்த எஃபெக்ட். இதுக்கு நான் வந்து வேற ஒண்ணும் பண்ணல. இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, நான் அந்த அந்த எஃபெக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு பேக்கிரவுண்ட் ஃபில் பண்ணியிருக்கேன். பேக்கிரவுண்ட் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஒய். பிஜி ஃபில் பிஜி எல்ஐக்யூடி லிக்விடு இது கீழே கொடுத்துருங்க. இதுக்கு வந்து ஒரு ரேம்ப் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ரேம்ப் எஃபெக்ட் எப்படி நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓகே, இதை வந்து நான் வந்து ஒரு ரேடியலாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ரேடியலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே இருக்கிறது வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கலரை ரீஇன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, பண்ணிக்கலாம். ஓகே, ஒயிட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ளூ வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த எஃபெக்டை வந்து பல வகையில் பண்ணலாங்க. இது வந்து நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக இந்த ஐடியாஸ் கொடுத்துட்டேன். நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த எஃபெக்ட் இங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் இங்கே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பீரியடை கம்மி பண்ணிட்டேன். ஸோ இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பேஸ்க்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து க்ளோ எஃபெக்ட் கொடுக்கலாம். இதுக்கு மேலே பெவல் ஆல்ஃபா கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். அது வந்து உங்கள் சாய்ஸு. இது வந்து பேசிக்காக இந்த லிக்விட் ஃபில் எப்படி பண்ண முடியும், இந்த இதை பண்ணணுன்றதுக்கு தான் உங்களுக்காக இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஆசம் ட்ரான்சிஷன்ஸு இல்லை இது மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா டாபிக் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். And further all, thanks very much for your time and have a wonderful day, and please don't forget to subscribe my channel. Thank you very much. Have a great day. Bye bye.